अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானைப் பற்றி பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை பற்றியும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்கிறார். அதிலே ஸ்ரீஸ்துதி என்ற பெயராலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை துதித்து ஸ்தோத்திரம் அருளி செய்தவர். அடுத்தபடியாக பூமி பிராட்டியை துதித்து பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த பூமி பிராட்டி என்பவள் கருணையே வடிவெடுத்தவள், பொறுமையே வடிவெடுத்தவள், எப்பேற்பட்ட பாபிகளையும் உஜ்ஜீவிக்கச் செய்வள், அவர்களையும் கூட எம்பெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு போய் சேர்ப்பவள் என்று அவளுடைய பெருமைகளை பலவாறு இந்த ஸ்தோத்திரங்களிலே இந்த ஸ்தோத்திரத்திலே எடுத்துரைத்திருக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அதில் இப்போது 30வது ஸ்லோகத்திலே தம்மை மிக அதிகமான பாப்பமுடையவனாக சொல்லிக் கொள்ளுகிறார். எல்லாம் நைச்சியானுசந்தானம் என்று சொல்லுவார்கள். அதாவது அவையடக்கம். என்னதான் உயர்ந்த குலத்திலே பிறந்து உயர்ந்த ஞானத்தை உடையவராய் அவர் எழுந்தருளியிருக்கிற பொழுதும் கூட தங்களை மிகவும் தாழ்ந்தவர்களாக சொல்லிக் கொள்ளுதல் என்பது அது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய திருவாக்கிலேயும் பார்க்கிறோம். நம்மாழ்வார் நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என்று அருளி செய்து கொள்ளுகிறார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் குளித்து 3 அனலையோம்பும் குறிகோள் அந்தணமை தன்னை ஒழித்திட்டேன், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை என்றெல்லாம் தம்மை பற்றி இப்படி ஆழ்வார்களுடைய பாசுரத்திலேயும் பார்க்கிறோம். அதே போல் ஆளவந்தார் ஆச்சாரியர்களிலே ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவரான ஆளவந்தார், முதலிலே ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவரான ஆளவந்தார், அவரும் கூட தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு என்றெல்லாம் தம்முடைய நீச்சத்துவத்தை அவர், அதாவது தமக்கு நீச்சத்துவம் இருப்பதாக அவரும் அருளி செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஏறக்குறைய இவற்றையெல்லாம் அடியொற்றியவர் போல இந்த 30வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் தம்மையும் நிறைய பாபம் உள்ளவனாக அருளி செய்து கொண்டு அப்படிப்பட்ட பாபம் உடையவர்களுக்கும் நீ என்றோ கதி என்று பூமி பிராட்டியை பார்த்து சொல்லுகிறார். நீதான் எங்களை என்ன செய்ய வேண்டும், எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது போல இந்த 30வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தர்மத்ருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்ம அனபிக்ஞம் அனுதாபலவோஜிதம் மாம் வைத்தான சூகரபதே சரணாரவிந்தே சர்வம் சகே நனு சமர்ப்பயித்தும் க்ஷமாத்வம். நான் எப்படிப்பட்டவன் என்றால் தர்மத்ருகம். தர்மத்ருகம் என்னாலுன்னா எல்லா தர்மங்களையும் கடுப்பவன். அதாவது தர்மத்தை நான் அனுஷ்டியாதது மட்டுமல்ல, வேறு யாராவது தர்மங்களை அனுஷ்டிக்கிறவராக இருந்தால் கூட அவர்களையும் கடுத்து விடுவேன். இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணாதே எதற்கு என்று உலகத்திலே எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள் அல்லவா. தாங்கள் செய்யாவிட்டாலும் செய்பவனையாவது தடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் எப்படி தர்மத்ருகம், தர்ம காரியங்களை கடுப்பவன் என்று தம்மை முதலிலே தமக்குண்டான குறை சொன்னார். அதற்கு மேலே சகல துஷ்கிருதி சார்வபௌமம், நான் எப்படிப்பட்டவன், எல்லா பாபங்களையும் செய்வர்களிலே
நான் தான் சக்கரவர்த்தின்ற. பாபிகளான அனைவருக்கும் நான் சக்கரவர்த்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் இருக்கிற அளவு பாபம் வேற யாரிடத்துலையுமே கிடையாது. அத்தனை பேருக்கும் நான் தான் அதிபதி என்று சொல்கிற போது பாபங்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் தலைவன், பாபிகள் அத்தனை பேருக்கும் நான் தான் தலைவன் என்று சொன்னார். அதற்கு மேலே ஆத்ம அனபிக்ஞம். ஆத்ம அனபிக்ஞம் என்னால் ஜீவாத்மாவினுடைய தன்மை என்ன, பரமாத்மாவினுடைய தன்மை என்ன, இதையெல்லாம் துளி கூட தெரிந்து கொள்ளவே இல்லை. பரமாத்மா என்பவன் உயர்ந்தவன், பகவான், அவனைத்தான் சரணமடைய வேண்டும். ஜீவாத்மாக்கள் அத்தனையும் அவனுக்கு அடிமைப்பட்டது, அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண வேண்டும், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆத்ம அனபிக்ஞம், எனக்கு ஆத்மாவை பற்றின ஞானம், பரமாத்ம ஞானமும் கிடையாது, ஜீவாத்ம ஞானமும் கிடையாது. அதுக்கு மேலே அனுதாபலவ உஜ்ஜிதம். ஐயோ இதெல்லாம் இருக்கே, இப்படியெல்லாம் நான் பாவம் செய்திருக்கிறேனே என்ற அனுதாபமும் என்னிடத்தில் இல்லை. ஐயோ நான் செய்து விட்டேனே என்று வருத்தமாவது படலாம் அல்லவா? சில பேருக்கு தகுதி இல்லை என்றாலும் ஐயோ நமக்கு தகுதி இல்லையே என்று வருத்தமாவது படுவார்கள். இந்த வருத்தப்பட்டாலும் கூட ஏதோ பண்ணின பாவத்திற்கு அதையே கூட பிராயசித்தமாக கொண்டு விடலாம். ஆனால் எனக்கு அதுவும் இல்லை. அனுதாப லவ உஜ்ஜிதம், அனுதாபம் என்கிறது சிறிதும் என்னிடத்திலே இல்லை. அப்படிப்பட்ட மாம், அப்படிப்பட்ட என்னை பிராட்டியே நீதான் என்னை ரட்சிக்க வேணும். எப்படி சொல்லுகிறார்? வைத்தான சூகரபதே, வைத்தான சூகரபதி என்னால் ஞானப்பிரான், அதாவது யஜ்ஞவராகன் என்று அவனுக்கு அதாவது இந்த எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட பெயர் உண்டு. அவன் யஜ்ஞவராகன் என்று கொண்டாடப்படுகிறான். யஜ்ஞம்னால் யாகத்திலே கொண்டாடப்படுகின்ற யஜ்ஞவராகன் அவன். அதனால் வைத்தான சூகரபதே, அந்த எம்பெருமானுடைய சரண அரவிந்தே, திருவடி தாமரைகளிலே சமர்ப்பயித்தும், இவ்வளவு பாபத்தை உடையவனாய் நான் இருந்தாலும் கூட என்னை கொண்டு போய் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்கு நனு க்ஷமாத்வம், நீ தகுதியானவள், அதாவது சக்தி உடையவள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல க்ஷமாத்வம் என்கிறதுக்கு இரண்டு பொருள் கொள்ளலாம். துவம் க்ஷமா என்னால் நீ சக்தி உடையவள் என்று அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? க்ஷமா என்னால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுபவள். அது முன்னாலே இன்னொரு பதத்தாலேயும் காட்டினார். சர்வம் சகே க்ஷமாத்வம். சர்வம் சகே என்னால் என்ன? எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுபவள். க்ஷமா என்றால் பொறுமையே வடிவெடுத்தவள். அப்படிப்பட்டவள் என்றோ நீ. உன்னுடைய பேரே க்ஷமா என்று இருக்கிற பொழுது நீ என்ன பண்ண வேண்டும்? என்னை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்கும் நீ க்ஷமையுடையவள், அதாவது சக்தி உடையவள் என்ற அந்த க்ஷமா என்கிற சொல்லை இரண்டு அர்த்தத்திலேயும் கொள்ளும்படியாக இந்த இடத்துல மிக அழகாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். ஆஹா, சர்வம் சகேனனு சமர்ப்பயித்தும் க்ஷமாத்வம், எல்லாவற்றையும் பொறுக்கிறவள் ஆகையினாலே, பொறுத்து கொள்ளுபவள் ஆகையினாலே, நான் எவ்வளவு பாபங்களை செய்திருந்தாலும் சொன்னாரே, நான் எப்படிப்பட்டவன்? தர்மத்ருகம், சகல துஷ்கிருதி சார்வபௌமம், ஆத்ம அனபிக்ஞம், அனுதாபலவ உஜ்ஜிதம். இவ்வளவு குறை சொல்லிக் கொள்ளுகிறார் தமக்கு. குளித்து மூன்று அனலையோம்பும் குறிகோள் அந்தனமே தன்னை ஒழித்திட்டேன், எண்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்றெல்லாம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்தது போல இவரும் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அதை அடியொற்றி, ஆழ்வார்களுடைய திருவாக்கை அடியொற்றி இவரும் இங்கே தெரிவிக்கிறார். இவ்வளவு பாபங்களை உடையவன் இருந்தாலும் அப்படிப்பட்ட என்னையும் கூட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்கு உனக்கு ஒருத்திக்குத்தான் தகுதி உண்டு, உன்னால் ஒருத்தியால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது என்கிற அந்த உயர்ந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த 31வது ஸ்லோகத்திலே மறுபடியும் என்ன பிரார்த்திக்கிறார்? நான் பாபங்களையெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட உன்னுடைய அந்த கருணை பார்வை அமுத மழையாக என் மீது பொழிந்தால் என்னுடைய அந்த தாபத்திரயங்கள் அனைத்தும் ஒழிந்து விடும் அல்லவா? அப்படி உன்னுடைய கட்டாட்சத்தாலே என்னை நீ நனைக்க வேண்டும், உன்னுடைய கருணை பார்வையாலே என்னை நீ நனைக்க வேண்டும் என்று இப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் 31வது ஸ்லோகத்திலே. தாபத்ரயீம் நிரவதிம் பவதி தயார்த்ராஹ சம்சார கர்மஜனிதாம் சபதி க்ஷிபந்தஹ மாதர்பஜந்து மதுராமிருத வருஷமைத்ரீம்
மாயாவராக தயிதே மைதே கடாட்சாக. மாயாவராக தயிதே என்கிறார். மாயாவராகம் என்றும் கூட அவனுக்கு இந்த வராக பெருமானை யஜ்ஞவராகம், கோலவராகம், மாயாவராகம், ஸ்வச்சந்த வராகம் என்று பல சப்தங்களாலே இங்கேயே கூட ஸ்தோத்திரத்தில் காட்டியிருக்கிறார். மாயா என்கிற சப்தத்திற்கு ஏற்கனவே வேறொரு ஸ்லோகத்தில் வந்தபொழுது தெரிவித்தேன். மாயா என்னால் ஞானம், மாயா வயுனம் ஞானம் என்று ஒரு நிகண்டு, அதை கொண்டு சங்கல்பரூப ஞானம் என்று வைத்து பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே இப்படி வராகமாக வந்து அவதரித்தான் என்று தன் சங்கல்பத்தால் அவதரித்த வராக பெருமான் என்கிறதான் மாயாவராகம் என்கிற சொல்லாலே காட்டி, அவனுடைய தயிதே, தயிதே என்னால் அவனுடைய பத்தினியே, அவனுக்கு மனைவியாயிருப்பவளே என்று சொன்னார். அதுக்கு மேலே என்னன்னா, பவதி தயார்திராக, உன்னுடைய அந்த ஈரமான கருணை, கருணை பார்வை கட்டாட்சம் இருக்கிறது, அத்தால் என்ன ஆகணும்னு கேட்டால், என்னுடைய தாபத்ரயீம் நிரவதிம் சம்சார கர்ம ஜனிதாம் சபதிக்ஷிபந்தா, எனக்கு எப்படி இருக்கிறதுன்னா சம்சார கர்மம், சம்சாரமாகிற ஒரு பெரிய வெம்மை, வெப்பம், அதில் போய் நான் அகப்பட்டு கொண்டு அந்த வெப்பத்திலே திண்டாடுகிறேன். அதில் போராத குறைக்கு தாபத்ரயி, 3 விதமான தாபங்கள் நம்மை வருத்துகின்றன இந்த உலகத்திலே. ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று 3 விதமான துக்கங்கள் நம்மை ஆட்கொள்ளுகின்றன. ஆத்மிகம் என்னால் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே வரக்கூடிய துன்பங்கள், நம்ம உறவினர்களிடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அன்பு, அவர்களை பிரிந்தால் ஏற்படுகிற துன்பம், பணங்காசு சேர்த்து வைக்கிறோம், தொலைந்து போனால் ஏற்படுகிற துன்பம், இது நமக்கு ஆத்மிகம்னு பேர். ஆத்தியாத்மிகம் உடலுக்குள்ளேயே வரக்கூடிய ஆதி வியாதிகள், இதெல்லாம் கூட ஆத்மிகம்தான். அதுக்கு மேலே தெய்வீகம் என்னால் என்ன, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது இடி மின்னல் மழை, அதிக வெயில், அதிக குளிர், இன்னும் பூகம்பம் அதெல்லாம் ஏற்படுகிறது. இதை மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஆதி தெய்வீகம் என்று பெயர். பௌத்திகம் என்னால் என்ன, பிற உயிரினங்களாலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், சிங்கம், புலி, கரடி, இன்னும் தேள், பாம்பு, கொசு, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் மனிதனே கூட நம்ம அடிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் பௌத்திகம். துன்பங்கள் உயிரினங்களாலே ஏற்படலாம், நமக்குள்ளேயே ஏற்படலாம், அல்லது நம்மை மீறிய செயல்களாலே ஏற்படலாம். இப்படி பல பல துன்பங்கள் நாம் அனுபவிக்கிறோமே, இதற்குத்தான் தாபத்ரயம்னு பேர். இந்த சம்சார கர்ம ஜனிதாம் நிரவதிம் தாபத்ரயீம், அப்படிப்பட்ட தாபத்ரயத்தையும் கூட எது போக்கிவிடும், சபதி க்ஷிபந்தா, உடனே போக்கி விடுவதாயிருப்பது எதுன்னு கேட்டால் உன்னுடைய கட்டாட்சம், பூமி பிராட்டியனுடைய கட்டாட்சம். அதை எப்படி தெரிவிக்கிறார், மாதா பஜந்து மதுராமிருத வருஷ மைத்ரி. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், மதுர அமிர்த வருஷ மைத்ரி, அமிர்த வருஷத்திற்கு மைத்திரி தோழனாயிருப்பது அதுன்றார். அதாவது என்ன அர்த்தம், அமுதமாரியின் ஒற்றுமையை அடைந்திருப்பது, அமுதமாரி போலேயே இருக்கிறது எது, உன்னுடைய கட்டாட்சம். அது தே கட்டாட்சாக, உன்னுடைய கட்டாட்சமானது அப்படி அமிர்தம் போலே வந்து அது என் மீது பொழிந்து என்னை குளிர்விக்க வேணும். அதாவது நல்ல வெயிலிலே போகிற பொழுது அப்படியே உடம்பெல்லாம் வெம்மையிலே தகித்து கொண்டிருக்கிற காலத்தில் திடீரென்று மழை பெய்தால் அது எவ்வளவு குளிர்ச்சியை உண்டாக்கி எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குமோ, அதுபோல் நானும் கூட இந்த உலக வாழ்க்கையாகிற ஒரு பெரிய வெம்மையிலே இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லப்படுகின்ற தாபத்திரயங்களாலே எல்லாம் தகிக்கப்பட்டு கொண்டு கிடக்கிறேன். அதில் உன்னுடைய அந்த கட்டாட்சம் அமுத மழை போலே பொழிந்து என்னை குளிர்விக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பூமி பிராட்டியை பிரார்த்தித்து கொள்ளுகிறார். இன்னும் அவருடைய ஸ்லோகம் சற்று தொடர்கிறது, தொடர்ந்து அறிவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।